welcome to my channel. என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ரீடிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கோஸ்ட் ஸ்டோரி எபிசோட் 60 தான் பார்க்க போறோம். ஃபைனலி 60 வந்துட்டோம். So without further delay, let's get into the video. ஸ்டோரி ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இந்த மாதிரி கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கீழே ஒரு கூகுள் டாக் கொடுத்துருக்கேன், அதில் ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? என்னோட நேம் அண்ட் பிளேஸ் மென்ஷன் பண்ணாதீங்க. எனக்கு உங்கள் வீடியோஸ்லாம் நான் ஏசி ஆஃப் பண்ணனே ஆஃப் பண்ணிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேனே. எனக்கு உங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி உங்களோட கோஸ்ட் வீடியோஸ். அண்ட் நான் இப்போ ஸ்டோரி சொல்கிறேன். நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் பிடிஏ பீரியட் விட்டாங்க. பிடினாலே ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ஸோ நாங்கள் எல்லாரும் போய் ப்ளே பண்ண போனோம். நாங்கள் ஒரு கேங், ஒரு 5 மெம்பர்ஸ் இருப்போம். எல்லாரும் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே ஒரு நாள் ப்ளே பண்ண போகிறப்போ எங்களோட கிரவுண்ட் ரொம்ப ரொம்ப பெரிய கிரவுண்ட். ஆப்போசிட்ல ஒரு அபேண்டன் வெல் இருக்கும். அதுக்கு பக்கத்துல தான் மோஸ்ட்லி ஸ்கூல்ல உள்ள எல்லா வேஸ்ட்டும் எரிப்பாங்க. அங்க யாருமே போக கூடாதுன்னு மிஸ்ஸஸ் சொன்னாங்க. சோ நாங்க யாருமே அங்க போகல. பட் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, என் ஃப்ரெண்டு அழுதுட்டே இருந்தா. நான் ஏண்டின்னு கேட்டப்போ அவ என்னை யாரோ தள்ளி விட்டது போல இருந்தது, நான் கீழே விழுந்துட்டேன்னு சொன்னான். நான் அவ ஹேண்ட்ல பார்த்தேன், செம்மையா அடி இருந்துச்சு. நான் சீக்கிரம் பிடி மிஸ் கிட்ட சொல்லிட்டேன். அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. அவங்க கேட்டாங்க நீ எங்க போனேன்னு. அதுக்கு அவ நான் அந்த வெல் பக்கத்துல பேங்கிள் விழுந்துருச்சு, அதை எடுக்க போனேன்னு சொன்னான். மிஸ் நல்லா திட்டாங்க. அப்புறம் அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் போனேன்னு சொல்லி நல்லா திட்டாங்க. அப்புறம் நான் அந்த வெல் பக்கத்தில் யாருக்கும் தெரியாமல் பக்கத்தில் போய் பார்த்தேன். அந்த வெல் மேலே ஒரு லேடி ஃபுல் ரெட் கலரில் சாரி கட்டிட்டு சைடில் கொண்டை கட்டி ஹெட்டு ஃபுல்லாக மல்லிப்பூ வச்சு நெத்தியில் பெரிய பொட்டு வச்சுட்டு வெல் மேலே ஏறி நின்று என்கிட்ட சூசைட் பண்ண போறேன்னு சொன்னாங்க. என்னைய வா பாப்பான்னு பக்கத்தில் வான்னு கூப்பிட்டாங்க. நான் பயந்து மிஸ்கிட்ட ஓடி போயிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே 12th ஸ்டாண்டர்ட் அக்கா என்கிட்ட சொன்னாங்க, அந்த கிரவுண்டில் தான் ஒரு மிஸ்ஸை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க பைக் ஆக்சிடென்ட்ல டெத் ஆகிட்டாங்களாம். அவங்கள இந்த கிரவுண்டில் அடக்கம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அந்த அக்கா. அந்த வெல்ல சூசைட் பண்ணது ஒரு பொண்ணு. அவங்களுக்கு ஒரு 24 ஏஜ் இருக்கும். அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ரீசன் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னாங்க. அந்த கிரவுண்டு பக்கத்தில் ஒரு குட்டி வீடு மாதிரி கண்ணுக்கு தெரியும். அங்க ஒரு தாத்தா பாக்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம பார்த்துட்டு இன்னொரு வாட்டி பாக்குறப்போ அந்த வீடு காணாம போயிடும். அந்த கிரவுண்டு காம்பவுண்ட் அந்த சைடு ஒரு பிச் பிளாக் உருவம் நல்லா ஃபுல்லா பல்ல காட்டி சிரிக்கும். அதோட ஹேர் நல்லா பிக்கா இருக்கும். அதை பார்த்துட்டே இருந்தா அதோட டங்கை வெளியில காட்டி பிளட் வர வைக்கும். அதை பார்த்து 2 வீக்ஸ் எனக்கு ரொம்ப ஃபீவர், உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஸ்கூல்ல இருந்து என்னைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் அக்கா ஸ்டோரி. ஹோப் யூ லைக் தி ஸ்டோரி. அண்ட் உங்கள் ஸ்மைல் க்யூட்டாக இருக்குது. உங்களை ரொம்ப பிடிக்கும் அக்கா. நீங்கள் சூப்பராக எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறீங்க. கீப் கோயிங் அக்கா. இல்லை என்ன நிறையா பயங்கரமாக வந்துச்சு. இவங்க அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த ஸ்டோரி வந்து இதே மெசேஜை தான் நான் டாக்ஸில் ஒரு 1000 டைம்ஸ் அனுப்பினேன். இப்போ காப்பி பண்ணி இன்ஸ்டாலையும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அக்கா, பாருங்க. இது எந்த ஸ்டோரி தெரியுமா? நான் வீடியோலயே 2-3 வாட்டி இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணிட்டேன். இவங்க திருப்பி அனுப்பிட்டே இருக்காங்க. நீங்க டாக்ல அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி அனுப்பிட்டீங்கன்னா அது அப்படியே நான் இப்படி ஸ்க்ரால் பண்ணி வர உங்க ஸ்டோரி வந்துடும். நீங்க திருப்பி இந்த பாருங்க, திருப்பி அந்த பொண்ணு காப்பி பண்ணி அனுப்பிச்சிருக்கு. யாருமா அது? எங்கம்மா அந்த பேரு? பரதநாட்டியம் ஆடின பொண்ணு எங்கம்மா? இந்த பேரு அந்த பொண்ணு பேரை கூட சொல்லல, எதையுமே ஃபில்லும் பண்ணல இந்த வாட்டி, தெரியலையே. பட் இதை நான் ரீல்ஸ்ல கூட போட்டுட்டேன். அடுத்த ஸ்டோரி போலாம். வார்ம் கிரீட்டிங்ஸ் அக்கா. என் நேம் சொல்லாதீங்க, பட் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஐ எம் டொடனாய். நான் 11th போக போறேன். சரி, 10th லீவ்ல தான் நான் 11th போக போறேன். 10th லீவ்ல தான் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணணும்னு எக்ஸாம் முடியறதுக்கு வெயிட் பண்ணேன். சரி, ஸ்டோரிக்குள்ள போலாம். இது எங்க அப்பாவோட தம்பி, அதாவது எங்க சித்தப்பாவோட ஒய்ஃப், எங்க சித்தியோட ஃபேமிலி ஸ்டோரி தான் இது. எங்க சித்தி அண்ட் சித்தப்பா லவ் மேரேஜ். அக்கா, எங்க சித்தியோட அக்கா தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோயின். நான் அவங்கள போட்டோல தான் பார்த்துருக்கேன். இந்த ஸ்டோரியை அந்த ஆன்ட்டியோட ஃபர்ஸ்ட் பையன் தான் என்கிட்ட சொன்னான். ஆக்சுவலி அந்த ஆன்ட்டிக்கு 3 குழந்தை, 2 பேர் பசங்க, 2 பேர் பொண்ணுங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது பிறந்திருந்த அந்த பொண்ணு அப்புறம் டெலிவரி ஆன எங்கேயும் வெளியே போகக்கூடாதுல்ல, லைக் 30 டேஸ்க்கு அந்த மாதிரி தான். பட் இவங்க வீட்டில் வாஷ்ரூம் இல்லைன்னு தூரமாக ஒரு வீட்டுக்கு போவாங்களாம். இப்போதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். அந்த வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குமா. அப்புறம் ஒரு காடு எல்லாம் தாண்டி தான் போவாங்களாம். ஸோ அப்போது ஒரு ட்ரீக்கு முன்னாடி இறந்தவங்களுக்கு படையல் போட்டு இருந்திருக்காங்க.
அதில் பாயில்டு எக் அண்ட் நான்வெஜ்ஜு இருந்துச்சான். சரி இந்த பேய் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சரி இந்த பேய் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த கோஸ்ட் பேர் முனி. என்னடா இவ மூவி டைட்டில்லாம் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அது அந்த ஆன்ட்டியே பிடிச்சிருச்சு. அப்புறம் அவங்க டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணாங்களாம். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு இறந்துட்டாங்களாம். சரி ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் இதுதான். நாங்கள் எங்கள் அத்தை வீட்டு மொட்டை மாடியில இருந்து தான் பேசிட்டு இருந்தோம் அக்கா. மாடியில இருந்து எட்டி பார்த்தா கீழே ஒரு சுடுகாடு. அந்த அண்ணா சொல்றாங்க, இல்ல அவனுக்கு என்ன மரியாதை அவன் சொல்றான் கீழே தான் அந்த அண்ணா சொல்றாங்க, இல்ல அவனுக்கு என்ன மரியாதை அவன் சொல்றான் கீழே தான் எங்க அம்மாவை புதைச்சிருக்காங்கன்னு. நான் செத்துட்டேன் அக்கா. அன்னைக்கு நைட் நான் தூங்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி நான் எந்த நைட்டும் ஃபீல் பண்ணதே இல்லை. அவ்வளோதான் அக்கா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லவ் யூ அக்கா. என்ஜாய் யர் லைஃப். லவ் யூ டூ. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். முனி பிடிச்சி பட் ஆனால் இறந்தே போயிட்டாங்களா? பட் ஆனால் முனி போகும்போது முன்னாடி வரக்கூடாதும்பாங்களே, அந்த இது தானே அது இல்லையா? முனி சாமி இல்லையா? ஐயோ எனக்கு மண்டை காயுது. அடுத்த ஸ்டோரி போயிடலாம். ஹலோ ஆர்த்தி, நீங்கள் ஆல்ரெடி என் ஸ்டோரி ரீட் பண்ணிட்டீங்க. ஆனால் அதில் கொஞ்சம் சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ நான் சும்மா இதுக்கு முன்னாடி நீங்கள் ரீட் பண்ணதும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்சால் இதை ரீட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்ல போகிறது ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் கண்டினியூட்டி இருக்கும். ஐ எம் ஹியர் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். To be specific, we are a group of 8 friends in college and we experienced it. We all are hostless. A room la 4 girls, including me. And my room number was 13, which is next to the restroom. நாங்க ஃபன்காக தான் அந்த ரூம் சூஸ் பண்ணோம். And we always close the windows before going to bed. ஒரு நாள் நைட்டு மஜிலி பார்த்துட்டு இருந்தேன். and the time was around 3 AM. அப்போதான் I felt that someone was watching me from the window. நான் திரும்புறப்போ எதுவும் இருக்காது. and this continued for 3 times. நான் அதை பெருசா கண்டுக்கல அப்போ, since I was sleepy. and morning சடனா ஒரு 5க்கு ரூம்ல லைட்ஸ்லாம் ஆன் ஆயிடுச்சு. அண்ட் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸு இன்னொரு பொண்ணை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. நான் கேட்டேன் என்னாச்சு அப்படின்னு. அவ சொன்னா, ஜீவிதா ரெஸ்ட் ரூம் போனப்போ யாரோ அவளை ஜீவின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அப்போ நான் எதுவும் சொல்லலை, லைக் someone was watching us from the windowன்னு. அப்புறம் நாங்கள் எல்லாரும் திருப்பி தூங்க போயிட்டோம். மார்னிங் பக்கத்து ரூம் பொண்ணு she came to us and she said she had a bad dream. கேட்குறப்போ she said 4 என்னன்னு கேட்குறப்போ அவ சொன்னா 4க்கு எனக்கு முழிப்பு வந்துருச்சு. அப்போ ஏதோ ஷேடோ மாதிரி பார்த்தேன் அப்படின்னு. she said அப்புறம் தான் புரிஞ்சுது. நாங்கள் 3க்கு I felt someone was watching. 3:30க்கு ஜீவின்னு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்கு. 4க்கு பக்கத்து ரூம்ல ஷேடோன்னு. அது செமஸ்டர் டைம் வேற. எங்களுக்கு செம்ம பயம் அதை பார்த்து. அப்புறம் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் ரூம்க்கு வந்த ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு நாள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தானாவே கனெக்ட் ஆகி ஏதோ லாங்குவேஜ்ல சாங் பாடினது. ஆல்சோ புக்ஸ் அடுக்கி வச்சா கீழே விழுறது அதெல்லாம். அண்ட் மோரோவர் ஒரு நாள் மார்னிங்கு என்னோட பெட்டு கிராஸ் பண்ணி போய் அங்கே இருக்கிற மிரர் பார்த்துட்டு தலை ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது என் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். பட் அது என் ஃப்ரெண்டு இல்லை. பிகாஸ் அவள் எப்பயுமே கொலுசு போட்டிருப்பா. அப்புறம் திருச்செந்தூர் போய் மை வச்சு அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அப்போவும் டோர் வெளியே ஷேடோ தெரியும் நைட்டில், as if it's seeing us. அப்புறம் the incident which really shook all of us happened. அது ஒரு ட்ரீம் தான். 3 கேர்ள்ஸ்க்கு வந்த ட்ரீம்ஸ். என் ரூம் பொண்ணு ஒருத்திக்கு ஒரு நல்ல ட்ரீமா, ஸ்மால் கேர்ள் வித் பாப் கட் ட்ரீட்டிங் மை ஃப்ரெண்ட் லைக் அ மதர் மாதிரி. பட் ஷீ டிடன்ட் டாக் அபவுட் திஸ் ட்ரீம் டு எனிஒன். எங்க ரூம்ல மட்டும்தான் சொன்னான். தி சேம் டே பக்கத்து ரூம்ல இன்னொரு பொண்ணு அவ ட்ரீமை சொன்னா. அதுவும் சம்திங் சிமிலர் டு திஸ் தான். த நெக்ஸ்ட் டே அந்த ஷேடோ பார்த்த பொண்ணு சொல்றா, லைக் சம் கேர்ள் வாஸ் சேசிங் ஹர் அண்ட் எங்க ரூம் பொண்ணு பயத்துல எங்க ரூம் பொண்ணு பெட் மேல இருக்கா. அப்போ இவ கேட்டிருக்கா, லைக்
ஏன் எங்களை துரத்துற அப்படின்னு, எங்கே ஸ்டே பண்ணியிருக்க அந்த மாதிரி கேட்டிருக்கா. ஆனால் அது சொல்லியிருக்கு, நான் உன் பெட்டு கீழே தானே இருக்கேன்னு. இவ கீழே பார்த்துருக்கா. அப்போ ஒரு உருவம் சிரிச்சுட்டு இருந்துச்சான். இதில் ட்விஸ்ட்டு என்னன்னா, இவங்க 3 பேருக்கும் வந்த ட்ரீம் பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. ஆனால் 3 பேர் ட்ரீம்லேயும் வந்த பொண்ணு ஒரே பொண்ணு தான், ஒரு குட்டி பொண்ணு வித் பாப் கட். இப்படி ஒரு 1 வீக் கஷ்டப்பட்டோம் ரொம்ப. அது செமஸ்டர் டைம் வேற, ஒழுங்காக கான்சன்ட்ரேட் கூட பண்ண முடியல. we literally suffered a lot. கோவில் சர்ச்சுன்னு 8 பேரும் சுற்றணும். சொன்னேன்ல அந்த பக்கத்து ரூம் பொண்ணு, அவன் இன்னொரு 3 பொண்ணுங்க ஃப்ரம் ரூம் நம்பர் 12 ஒரு நாள் பயத்தில் சர்ச்சுக்கு போனோம். அப்போ போயிட்டு வந்து ரெஸ்டாரண்ட் போகலாம்னு நினச்சோம். அப்போ ரூம் 12 இருக்கிறவங்க எல்லாம் ஹாஸ்டல் போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த ஆஷிகா பொண்ணு, அதாவது பக்கத்து ரூம் பொண்ணு இருக்கால, அவள் ட்ரெஸ் வாஷ் பண்ணலாம்னு எங்கள் ரூமுக்கு கிட்ட இருக்கிற பாத்ரூம்க்கு போயிருக்கா. அங்கே தான் அந்த ட்ரெஸ் வாஷ் பண்ணுற கல் இருக்குது. வாஷ் பண்ணிட்டு இருக்கிறப்போ சடனாக லாஸ்ட் பாத்ரூம்ல தண்ணி போயிட்டு இருந்திருக்கு. இவ பயந்து போயிருக்கா. அந்த டாய்லெட்டுக்கு தண்ணி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆல் ஆஃப் அ சடன் எல்லா டாய்லெட்லேயும் டேப் ஓப்பன் ஆயிருக்கு. இவ பயந்துட்டு ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணது போதும்னு கிளம்ப போகிறப்போ அவளுக்கு ஃபர்ஸ்ட் டாய்லெட்ல இருந்து ஒரு ஷேடோ தெரிஞ்சிருக்கு. இந்த ஷேப் ஆஃப் எம், லைக் ஒரு மான்ஸ்டரோட தலை மாதிரி. இந்த ஷேப் ஆஃப் எம்மா எம்பு மாதிரி தலையா? அப்போதான் we realized it tried to tell us something because செம் முடிஞ்சதோ நாங்கள் வெக்கேட் பண்ணிடுவோம்னு. அப்போ அந்த வீக்கில் 1 டே நாங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகி உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டு திட்டிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே வாலில் பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு ஒழுங்காக எழுத தெரியாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட என்னை காப்பாத்துங்கன்னு இருந்துச்சு. தோ இட் டிடன்ட் ட்ரை டு ஹர்ட் அஸ், பயமாக தான் இருந்துச்சு அதோட ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணுறப்போ. ஆல்சோ போகிற அன்னைக்குன்னு நினைக்கிறேன், வேற ஏதோ ஒரு பொண்ணு அந்த விங் பாத்ரூம் மேலே இருக்கிற ஸ்லாப்ல ஒரு குட்டி பொண்ணு வித் பாப் கட் பார்த்து தான் சொன்னான். ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ட்ரூ. வாட்டி அந்த ஹாஸ்டல் சீக்வன்ஸ்லாம் பயமாக தான் இருந்தது. அடுத்த ஸ்டோரி போகலாம். ஹாய் சிஸ்டர், ஐ லைக் யூ வீடியோஸ் வெரி மச். ஐ வுடன்ட் மிஸ் எனி ஆஃப் யூர் வீடியோஸ். இது என்னோட ஸ்டோரி கிடையாது. திஸ் ஹேப்பன் டு மை சித்தி ஃபேமிலி. எனக்கு 2 சித்தி இருக்காங்க. செகண்ட் சித்தி ஹஸ்பண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மதர். ஷி ஸ்கோல்டட் மை சித்தப்பா லவர் அண்ட் ஸோ ஷி கமிட்டட் சூசைட். She scolded my சித்தப்பா lover and so she committed suicide and she is deaf and dumb. சித்தப்பாவோட லவர் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க, ஏன்னா இவங்க வந்து வீட்டில் ஒத்துக்கல அப்படின்ட்டு. ஓகே. After her death, she possessed my சித்தப்பா. But my சித்தப்பா family doesn't know about that. Few years back, he married my chitti and they led a happy life. But at night time, my chitti saw a black shadow near my சித்தப்பா while sleeping. She got afraid and they went to Masudi. They have made some rituals and they were asked not to go to his home after that rituals. So they went to my சித்தப்பா sister house. My first and second சித்தி are living nearby house only. என்னோட சித்தி என் சித்தப்பாக்கு இந்த ரிச்சுவல் நடந்தது தெரியாது. They had non-veg dinner and sitting in their house. And ஏதோ பாத்திரம் தூக்கி போடுற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு என்னோட 2வது சித்தி வீட்டில இருந்து. அவங்க நினைச்சிருக்காங்க ஏதோ திருட வீட்டுக்குள்ள வந்துட்டான் போல அப்படின்ட்டு சித்தப்பாட்ட சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. When my சித்தப்பா went to that house, he saw a black shadow standing at a height of 4-floor building. How? 4 மாடியா? That shadow slapped my சித்தப்பா and he was pushed out of that house. After that incident, the ghost possessed my first சித்தப்பா and we tried a number of rituals but it did not work. And then he died at the age of 37. My sisters are below 10 years and my brother was only 5 years. My சித்தப்பா suffered a lot on this. Thanks for reading my story, sis. Sorry, it is quite a long story. Thank you for sharing. But வீட்டில் ஒத்துக்கல, அதனால ஐயோ. அடுத்த ஸ்டோரி போகலாம். ஹாய் சிஸ், ஐம் இர்ஃபான். ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி சென்ட் பண்ணேன், நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க. இந்த ஸ்டோரி சென்ட் பண்ணுறேன். ஸோ ஆரம்பிக்கலாமா? இந்த ஸ்டோரி என் அப்பாவுக்கு நடந்தது. அப்பாவுக்கு நைட் 9:30க்கு ஆஃபீஸில் இருந்து கால், அவசரம் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேடியும் ஆஃபீஸ் போனாங்க. டைம் 9:30 தானே. நாங்கள் அப்போது சாப்பிடல. அம்மா நைட் சிக்கன் கிரேவி பரோட்டா செஞ்சு இருந்தாங்க. டேடி சாப்பிடல. ஸோ அம்மா டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தாங்க. அப்பாவும் போயிட்டு நைட் ஆஃபீஸ்லேயே ஸ்டே பண்ணுற சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டு அம்மா கொடுத்த சிக்கன் கிரேவி அண்ட் பரோட்டா சாப்பிட்டு அதில் இருக்கிற வேஸ்ட்லாம் அப்பா கேபின் வெளியில் போட்டாரு. நைட் ஒரு 1:30 or 2 o'clock இருக்கும். டேடியும் டேடி ஃப்ரெண்ட்ஸும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு. கேபின் விண்டோல இருந்து சிரிக்கிற சத்தம், லைக் 3 டைம்ஸ் இந்த மாதிரி சவுண்டு வந்த உடனே டேடியும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் செம்ம அள்ளு விட்டுருச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பையன் அன்னைக்கு ஈவினிங் தான் டேடி ஆஃபீஸ் முன்னாடி ஆக்சிடென்ட்ல ஸ்பாட் அவுட்டு.
டேடி ஆஃபீஸ் பைபாஸ் ரோடு. ஸோ நிறைய ஆக்சிடென்ட், இன்னும் நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்குது. சாரி, கொஞ்சம் ஸ்டோரி லாங்காக சொல்லிட்டேன். ஹோப் யூ ரீட் மை ஸ்டோரி. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். இர்ஃபான், நீங்கள் கண்டிப்பாக வந்து பெருசாக இருக்குலாம் கவலைப்படாதீங்க. நிறைய ஸ்டாரியில் நிறைய ஸ்டோரி ஷேர் பண்ணுங்கள். சார்ஜ் வேறு இல்லை, நான் இதோட முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன் இந்த ஸ்டோரியோட. ஹாய் அக்கா, ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன் மை நேம். ஐ எம் டொடொடைன். எங்கள் வீட்டில் நான், அம்மா, அப்பா, அக்கா. நான் இப்போ 12th முடிச்சிட்டேன் அண்ட் அக்கா படிச்சுட்டு இருக்கா. அக்காக்கும் எனக்கும் 1 year தான் டிஃப்ரென்ஸ். அம்மா ஷாப் வச்சுருக்காங்க, அப்பா ஆஃபீஸ். யூஸ்வலி அப்பா ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே எங்கள் கடைக்கு போயிடுவார். ஸோ அதனால் நைட் 12:30 அந்த மாதிரி தான் அப்பா அம்மா 2 பேருமே வருவாங்க. இது ஒரு நாள் மட்டும் இல்லை, டெய்லியுமே இப்படி தான். அம்மா ஈவினிங் போயிட்டாங்கன்னா நானும் அக்கா மட்டும்தான் இருப்போம் வீட்டில் தனியாக. நைட்டு 12:30க்கு மேலே தான் அப்பா அம்மா வருவாங்க. இந்த ஸ்டோரி நான் 11th, அக்கா 12th படிக்கும்போது ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் அப்பப்போ ஏதாவது தெரியும். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் 11th படிக்கும்போது தான் இப்போ இருக்கிற வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தோம். எங்கள் வீடு 2nd floor. எல்லாரும் அவங்க வீட்டில் சைலண்டாக இருப்பாங்க. எதா கத்துனா கூட என்னன்னு பார்க்க மாட்டாங்க. எங்கள் ஃப்ளோருக்கு நெக்ஸ்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி. நானும் அக்காவும் ஒரு நாள் நெக்ஸ்ட் டே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். ஹாலில் சோஃபாக்கு கீழே உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். சோஃபா கிட்ட உட்காந்தா எங்கள் வீட்டில் இருக்கிற 3 பெட்ரூமுமே நல்லா கிளியராக தெரியும். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தூங்குற ரூம்ல இருந்து ஏதோ சின்னதாக ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் சைலண்டாக இருந்தேன். ஆனால் அதே மாதிரி ஒரு 3 to 4 times பார்த்தேன். அப்புறம் நான் அக்கா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்புறம் அவ சொல்றா, நீ சின்னதா பார்த்த, ஆனா நான் செம்ம ஹைட்டா ஒரு மாதிரி ஒயிட்டா பார்த்தேன்னு, ஹேர்லாம் லாங்கா இருந்துச்சுன்னு சொன்னான். அவளும் நிறைய வாட்டி பார்த்தேன்னு சொன்னான். எனக்கு செம்மையா பயம். அப்புறம் அக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அம்மா அப்பா வந்துட்டாங்க. நாங்க சொன்னோம் இந்த மாதிரி பார்த்தோன்னு. ஆனா யாருமே நம்பல. ஆஸ் யூஷுவல் விட்டுட்டாங்க. ஒரு நாள் எங்க பாட்டி இறந்துட்டாங்க. அவங்க எங்க கூட தான் ரொம்ப இயர்ஸ் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க ஊர்ல தான் இறந்துட்டாங்க. எங்க பாட்டி இறந்த நெக்ஸ்ட் டே நான் ரெஸ்ட் ரூம்க்கு எழுந்து போனேன். அப்போ அது காலையில. அம்மா கிச்சன்ல இருந்தாங்க, அக்கா ஹால்ல தூங்கிட்டு இருந்தா, அப்பா ரூம்ல தூங்கிட்டு இருந்தாரு. ரெஸ்ட் ரூம் போக ரூமை தாண்டி தான் போகணும். அப்ப நான் போகும்போது கிளியரா பார்த்தேன், அப்பாவோட தலைக்கு பின்னாடி ஒரு பிளாக் ஷேடோ உட்காந்துட்டு அப்பாவே பார்த்துட்டு இருந்துச்சு. நான் அப்போ கண்டுக்கல. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது தான் செக் பண்ணேன். ஆனா அப்போ எதுவுமே இல்லை. சரின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம்லாம் நிறைய மாடி மேல ஓடுற சத்தம், குதிக்கிற மாதிரிலாம் கேட்கும். ஆனா நாங்க எதையும் எடுத்துக்க மாட்டோம். ஒரு நாள் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஆன்ட்டி வந்து அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மேல ஏதாவது ஓடி இருக்கும், அதான் அப்படி கேட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்லைன்னு. அம்மா அப்போவே பசங்க கிட்ட இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த ஆன்ட்டி, நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடு 2 years-ஆ லாக்ல இருந்தது. அப்ப ஏதோ வீடு உள்ள ஓடுற மாதிரி, பெஞ்ச் எல்லாம் தள்ளுற மாதிரி எல்லாம் எங்களுக்கு கேட்கும்னு சொன்னாங்க. அப்படியே என்னை பார்த்து, நைட்ல நாய் கத்துனா பயப்படாதம்மா, ஒன்னும் இல்ல, ஏதா காத்து கருப்பு போகும்ல, அதை பார்த்துதான் நாயெல்லாம் அழுகும், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அம்மா நல்லா திட்டி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து நிறைய சவுண்ட்ஸ் கேட்கும். லைக் அழுகுற மாதிரி, கத்துற மாதிரி, மாடியில ஓடுற மாதிரிலாம் கேட்கும். மாடியில ஓடுறது இப்போ வரைக்கும் கேட்குது. ஆனா அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே நைட்டு நாங்க தனியா இருக்கும்போது மட்டும்தான் கேட்கும். ஃபர்ஸ்ட்லாம் அம்மா அப்பா 2 பேருமே நாங்க எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. பொய் சொல்றேன்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இப்பெல்லாம் மந்த்லி கோயிலுக்கு போய் கையில சாமி கயிறு கட்டி விடுறாங்க. உச்சி நேரம் 12 to 3க்கு மாடிக்கு அனுப்புறதில்ல. ஈவினிங் 6க்கு மேல மாடிக்கு அனுப்புறதில்ல. நைட்டுன்னு இல்லை, இந்த வீட்டுல என்னால மார்னிங்கா இருந்தாலும் தனியா இருந்தா தூக்கம் வராது. அது எவ்வளோ டயர்டா இருந்தாலும் நிறைய கனவுலாம் வரும். அது ரொம்ப மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். இப்போ வரைக்கும் இது எல்லாமே இன்னும் நடக்குது எங்க வீட்ல. இதுல என்ன ஒரு சேஞ்ச்னா, இதுக்கு முன்னாடி வீட்ல நாங்க எதை சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இப்பெல்லாம் சொன்னா அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் அப்டேட் பண்றேன் அக்கா. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் மை ஸ்டோரி. பாய் அக்கா. சேஃபா இருங்க. இன்னும் நீங்க அந்த வீட்ல தான் இருக்கீங்கன்றீங்க. அதை பத்தி வீட்டுக்குள்ள பேசாதீங்க. பேரண்ட்ஸ் கிட்ட வந்து வீட்டுக்குள்ள அதை பத்தி டிஸ்கஸே பண்ணாதீங்க. அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்காதீங்க. நீங்க அதுக்கு கொடுக்க அது இன்னும் வந்து என்ன சொல்றது, அதிகமாகிட்டே போகும். மேபி 2 வருஷமா மூடி இருந்ததுன்னு சொன்னாங்களே, அதனால அங்கே ஏதாவது வந்து இருட்டாக இருந்த இடத்துல வந்து இருந்திருக்கலாம், தங்கியிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வீட்டில் நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு குட்டி விளக்கு ஆன் பண்ணிட்டு, இல்லை பூஜை ரூமில் இருக்கிற விளக்குன்னா லைட் ஆன் பண்ணிட்டு, இல்லை பூஜை ரூம் லைட் ஏதாவது போட்டு ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க மாதிரி தானே போயிட்டு வருவோம். அந்த மாதிரி ஃபுல்லாக இருட்டாக இருந்தால் ஓகே, இங்கே யாரும் இல்லை போல், இங்கே நம்ம இருந்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஜாலியாக இருந்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ யா, மேபி அதனால் இருக்கலாம்.
இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? ஏன்னா வந்து லைட் பிளிங்க் ஆகுது. எங்கள் அம்மாவும் போகலாமான்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. நான் இன்னும் ட்ரெஸ்லாம் வேறு போட்டு காட்டணும். மணி வந்து 4:20 ஆயிடுச்சு. ஒருத்தங்க இன்னைக்கு கமெண்ட் பண்ணாங்க, உங்களோட பர்த்டேக்கு வந்து சிம்பிளி ஷரத் வந்து விஷ் பண்ணாரா அப்படின்ட்டு. அதோட வாய்ஸ் நோட் வந்து ப்ளே பண்ணி காட்டுங்க எங்களுக்கு அப்படின்ட்டு. எப்பயுமே வந்து பண்ணிடுறாரு அவரு. வாய்ஸ் நோட் அனுப்பி ஃபுல்லாக விஷலாம் வந்து இப்படி பண்ணணும், அப்படி இருக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவார். அதை வந்து நான் இது வரைக்கும் யாருக்குமே நான் ஷேர் பண்ணதே இல்லை. அது வந்து ஓகே, இன்னைக்கு நான் வீடியோவில் காட்டலான்னு நினச்சேன். பட் ஆனாலும் அது ரொம்ப ப்ரைவசியாக இருக்குமே அப்படின்ற மாதிரியும் தோணுது எனக்கு. ஸோ இப்போது சார்ஜும் இல்லாததுனால நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நான் அதை பற்றி பேசலாம். நான் வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸ்டோரி இருந்ததுன்னா கீழே டாக்ல வந்து பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் சீக்கிரமாக அடுத்த வீடியோ போடுறேன். அடுத்த கோஸ்ட் வீடியோ வரணும்னா 32,000 வியூஸ் கிராஸ் ஆனோடனே அடுத்த வீடியோ வரும். ஓகேவா? பாய்.